பீர்க்கங்காய் வச்சு சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக கிரேவியும் இது சாதத்துக்கும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு 200 கிராம் 1/4 கிலோ இருக்கிற பீர்க்கங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. அது தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு 3 துண்டு தேங்காய் மட்டும் தனியாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, மஞ்சள், கொஞ்சமாக கரம் மசாலா, இதெல்லாம் வச்சு பீர்க்கங்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கினேன். அவ்வளோ 2லேருந்து 3 டீஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. எல்லாம் ஒரு டீஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதோட தேவையான உப்பு சேர்த்துருங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், நல்லா பரட்டி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனு வீட்டு மிளகாத்தூள், இதுலேயே தனியாத்தூளும் இருக்குது. 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கோங்க. காரம் உங்கள் தேவைக்கு அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் அதையும் போட்டு நல்லா பரட்டி விட்ருங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். 2 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இது நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மைய அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதையும் சேர்த்துருங்க. அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலாயும் அதையும் சேர்த்துட்டு மூடி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு. இது வந்து உங்களுக்கு சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் இது நல்ல காம்பினேஷன். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோனா சுவையான பீர்க்கங்காய் சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இந்த தோலை வச்சு துவையல் பண்ணுறது வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள்.